கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அண்ணன் சீமான் அவர்களை சுத்து போடுது தேசிய புலனாய்வு முகமை. ஏன்னா எல்லாரையும், அதாவது கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் பலரை விசாரணை வளையத்திற்குள் தேசிய புலனாய்வு முகமை கொண்டு வந்துள்ளது. இதற்குள் இருக்கின்ற அரசியல் என்ன, இதற்குள் சீமானுடைய பங்கு என்ன, இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுகனின் பங்கு என்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம ஏற்கனவே வேறு வீடியோக்களில் பல தடவை சொல்லியிருக்கோம். அதாவது அண்ணன் சீமான் தமிழனை தொட்ட நான் ராஜீவை தூக்குனேன் அப்படின்ட்டு தவறுதலாகவே பேசி வராரு. அந்த மாதிரியான பேச்சு ஆபத்தை விளைவிக்கும். அது பேசக்கூடியதல்ல, ஏற்கத்தக்க கூடியதல்ல. அது நான் உண்மையாகவே கண்டனத்துக்குரியதுன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். ஏன் உங்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் கூட இருக்குது, அண்ணன் சீமான் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்கள் மீது ஏன் கைது நடவடிக்கை பாயவில்லை, தமிழ்நாடு அரசு 128 வழக்கு கொண்டுள்ள உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சமீபத்திய வீடியோக்களில் கூட கேட்டிருக்கோம். ஏற்கனவே உங்களை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க இருக்கிறது என்று முன்னமே நம்ம பேசியிருக்கோம். நீங்கள் நாம் தமிழர் தம்பிகள் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டு வரவர்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா இன்னார் கைதாக போகிறார், அதெல்லாம் இவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் அப்படின்னு நம்ம பதிவு செய்தோம்னா, வீடியோவில் பதிவு செய்தோம்னா நிச்சயமாக அது நடந்தேறும். நம்ம ஆரிடமோ சோதிடமோ சொல்லலை, அவர்களுடைய நடவடிக்கை அத்தகையதாக அமைகிறது. ஆகவே அவர்கள் மீது பார்வை திரும்பி இருக்கிறது, புலனாய்வு முகமே இல்லை போலீஸாருடைய பார்வையை திரும்பி இருக்கிறது அப்படின்னு தான் பொருள் அதனை தவிர நம்ம ஆரிடமோ இல்லை சோதிடமோ சொல்றது இல்லை. அந்த மாதிரியான எந்த நமக்கு வலிமையும் கிடையாது. அண்ணனுடைய சீமானுடைய தகுடு தத்தங்களில் நிறைய குளறுபடிகளில் அவருடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே தேசிய புலனாய்வு முகமை முன்னமே ஒருங்கிணைத்து கொண்டு தான் இருந்தது. அதை அண்ணன் நம்ம ஆர்எஸ்எஸ்னுடைய ஏஜெண்டாக நம்ம இருக்கோம், அப்படி இருக்கிறதுனால நம்மளை யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அண்ணன் திடமாக நம்பி இருந்தார். அதாவது இப்போ சாட்டை துறைமுருகன் கேட்காரு, நாங்கள் அப்படி தடை செய்யப்பட்ட அமைப்புகளோடு எந்த அமைப்போடு நாங்கள் தொடர்பு வைத்திருந்தோம்? நீ முழுக்க விடுதலை புலிகள் உடைய கொடியை பயன்படுத்துகிற, சின்னத்தை பயன்படுத்துகிற பிரபாரன் தான் என் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஈழம் மலர்வதற்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தோழமை அமைப்புகள், அந்த இயக்கத்தின் முன்னாள் உறுப்பினர்கள் இந்நாளிலும் உறுப்பினராக இருந்து சில பல வேலைகளை, அதாவது அரசியல் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், வெளிநாட்டில் இருந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு விலையானவர்கள், இறையானவர்கள். விலையானவர்கள் என்று கூட இல்லை, அவர்கள் விலை வாங்கி கொண்டு உங்களிடம் சரணடையவில்லை. அவர்கள் உங்களுக்கு விலை தந்து உங்களுக்கு இரையாகி போன விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் இப்போதும் நாம் தமிழர் கட்சியோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சர்வதேச அளவில் உளவு அமைப்புகள் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் நம்ம இந்திய உளவு அமைப்பு எல்லாமே கண்காணிப்பு வளையத்தில் தான் நீங்கள் இருந்து கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் உங்களுடைய கட்சி நடவடிக்கையே பொதுவாகவே அண்ணன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நீங்கள் கோச்சிக்க கூடாது. உங்கள் கட்சியிலிருந்து சில பல நிர்வாகிகள் முன்கூட்டியே விலகியதற்கு காரணமும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கும் வருமோ என்று முன் தகவல்கள் தெரிந்து கொண்டவர்கள் விலகினார்கள் என்பதையும் நீங்கள் மதுரை வெற்றி குமரன் அதில் அடக்கம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் மேலே பெரிய ஒரு சிக்னல் இருந்தது. அவரையும் தேசிய புலனாய்வு முகமை வெகு விரைவில் விசாரிக்கும். அவர் தப்பித்து விட்டதாக அவர் நினைத்தால் கூட, உங்கள் கட்சியை விட்டு வெளியே அவர் தப்பித்து விட்டார் என்று நினைத்தால் கூட அவரையும் தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்கும். அது ஒரு கரையில் இருந்தாலும் நீங்கள் எதுவுமே நடவாது போல நீங்கள் சுற்றி நாங்கள் காங்கிரஸை அடிக்கிறோம்னு சொல்லி நீங்கள் உங்களை அழிப்பதற்கான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீமாக
நீங்கள் அவர்களை என்ன ஏகவசனத்தில் நீங்கள் பேசினாலும் சரி, மோடியை என்னதான் எதிர்த்து பேசினாலும் சரி, அவர்கள் வந்து நீ பேசு, உனக்கான உரிமை முழுமையாக இருக்கிறது, ஆனால் நீ எனக்கு பங்காளி, நீ அங்கே ஒரு இந்துத்துவா, நான் தீவிர இந்துத்துவான்னா நீ மிதவாத இந்துத்துவா கொள்கையை கடைபிடித்து வா. அப்படிப்பட்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். தீவிரவாத இந்துத்துவா கட்சியினர் ஏற்கனவே எங்களிடம் வந்து சேர்ந்திருப்பார்கள் உறுப்பினர்களாக. மிதவாத இந்துத்துவவாதிகள் வந்து நீ கையில் எடுத்துக்கொள், திமுகவுக்கான எதிர்வாக்குகளை நீ பிரித்து எடுத்து விட வேண்டும். அதிமுகவுக்கும் அந்த வாக்கு போயிடக்கூடாது. பாஜகவுடைய கொள்கை அதிமுகவை அழித்து விட வேண்டும். அப்போ திமுகவுடைய எதிர்வாக்குகள் அத்தனையும் பிரித்தாக வேண்டும். அதிமுகவுக்கும் போயிடக்கூடாது. திமுகவுக்கு ஆதரவாக போகக்கூடிய மிதவாத இந்து வாக்குகளையும் சீமான் பிரிக்க வேண்டும். அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய கனவுகள் நிறைவேறாத பட்சத்தில் இருக்கின்ற இஸ்லாமிய வாக்குகளையும் சீமான் பிரித்தெடுத்து விட வேண்டும். அந்த வாக்குகள் வந்து திமுகவை நோக்கி போயிடாமல் பிரித்தெடுத்து விட வேண்டும் என்ற அஜெண்டா சீமானுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வழியில் சீமான் குறைவின்றி பிஜேபிக்கு, நாக்பூருக்கு ஆதரவாக அவர் தெளிவாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அதன் வழிதான் தம்பிகள் அனைவரும், தம்பிகள்னா அந்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு இணை ஒருங்கிணைப்பாளர், அந்த தோழமை ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே அதன் வழிதான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் வழி, அவர்களுடைய வழி, அவர்கள் காட்டிய வழியில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட பிஜேபிக்கு என்னதான் இருந்தாலும் இது உங்கள் மீது வலை வீசப்பட்டு இருக்கிறீர்கள் என்றுதான் பொருள். அதில் வந்து எந்த சமரசத்தையும் அவர்கள் செய்து கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு காலடியிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். என்னதான் சீமான் வந்தவர்கள் பிஜேபி, அதாவது மோடியை பிரதமர் ஆகக்கூடிய நிலையில் இருந்து எதிர்க்கக்கூடிய வலிமை எங்களிடம் இல்லை, ஆகவே நான் போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லி இவர் நான் உங்களுக்கு தான் சால்ரா தட்டுவேன்னு சொன்னா கூட, ஏன்னா மறைமுகமா இல்லை, இவர் நேரடியாகவே மோடி தான் அடுத்த பிரதமர் அப்படின்ட்டு இவர் தான் சொல்லுற மாதிரியான வார்த்தை தான் அது. ஏன்னா மோடி எதிர்க்க ஆளே இல்லை அப்படிங்கிறது தான் இவர் முன்மொழிகிறார் சீமான். அது இல்லை, அப்படி இல்லை, காங்கிரஸ் என்ற ஒரு பெரிய கட்சி இருக்கிறது, அந்த கட்சிக்கு மற்ற மாநில கட்சிகள் துணை கூடினால் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி மோடியை வீழ்த்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒளியை சீமான் ஏற்பதாக இல்லை. ஏன்னா அப்படி அதை ஏற்றுக்கொண்டார் என்றால் அப்போ பிஜேபிக்கு எதிராக இவர் இருக்கிறார் என்று பொருள். ஆனால் அப்போ பிஜேபிக்கு ஆதரவான செய்கையிலே இவர் எல்லா பேச்சும் எல்லாம் அமையும் போது நமக்கும் எதிராக இருக்கிறார் என்று காட்ட வேண்டுமானால் ஒரு தட்டு அப்படி தட்டி வைக்கணும். ஆமாம், ஒரு விசாரணை முகமை, தேசிய புலனாய்வு விசாரணை முகமே நம்ம கொண்டு வரணும். அப்போதான் சீமான் நமக்கு எதிராக, அதாவது பிஜேபிக்கு எதிராக தடம்பட வேலை செய்கிறார் அப்படின்னு யார் நம்புவா? அந்த மிதவாத இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நம்பி சீமானை நோக்கி திரும்புவார்கள். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் அதிமுக மீதும் திமுக மீதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆட்சி கட்டிலில் இருந்தவர்கள், அதனால் அவர்கள் மீது நிச்சயமாக ஒரு நெருடல் இருக்கும். நெருடல் இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாது. ஆகவே அந்த நெருடல் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் சீமான் தன் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளையும் சீமான் தன் பக்கம் திருப்பிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக சீமானுடைய கட்சி இருப்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஏன்னா என்னதானாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் பிரதமராக யார் வருகிறார் அப்படிங்கிற முறையில் ஒரு கட்டமைப்பை எழுப்புவாங்க. அந்த வகையில் கூட்டணி பாஜக வலுவான கூட்டணி அமைப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யும், கடைசி வரை அந்த முயற்சிகளை செய்யும். அப்படிப்பட்ட முயற்சியில் ஈடுபடும் போது அது 12% வாக்குகளை அள்ளுவதற்கான வாய்ப்புகள் கூட வரும். நிச்சயமாக 9% தாண்டாமல் போனால் பெரிய விஷயம்தான். ஆனால் 12% வாக்குகள், ஏன்னா 5.7% வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சி வச்சிருக்கிறது. அவர்களை நிச்சயமாக ஏதேனும் வலை வீசி கூட்டணியில் அமைத்துக் கொண்டால், டிடிவி தினகரனை கூட்டணியில், அவர்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார்கள், ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறார்கள்.
இந்த இவர்களெல்லாம் சேர்ந்து பிஜேபி கூட சேர்ந்தாங்க, தேமுதிகவும் சேர்ந்துன்னா 12% வாக்குகளை நிச்சயமாக பாஜக கூட்டணி எடுத்துக்கொள்ளும். அப்ப அதற்கு கீழாக எடப்பாடி அணி அதற்கு கீழான வாக்குகளை மட்டுமே எடுக்கும். அதற்கு அடுத்த இடத்தில் சீமான் தள்ளப்படுவார். இதுதான். ஆனா மொத்தமும் 40 சீட்டையும் யார் வாங்கிடுவா? அது திமுக வாங்கிடுவோம். திமுக வாங்குவது யாருக்கு பிரச்சனை இருக்காதுன்னு அவர்கள் வாங்கி விடுவார்கள். இங்கே அப்படி வாங்கினால்தான் வட மாநிலங்களில் அவர்கள் இவிஎம் மிஷினில் செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகள் அம்பலமாகாமல் போகும். அதற்கு எல்லா வேலைகளையும் இங்கே தயார் செய்ய வேண்டும். திமுக இப்போ 40 சீட்டுகளையும் வெல்ல வேண்டும். பாருங்க, நாங்கள் யோக்கியமானவங்க. நாங்கள் ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டில் வாங்கலை. வட மாநிலங்களில் எங்களை மொத்தமாக ஆதரிக்காங்க அப்படிங்கிற பேரையும் கொண்டு வரணும். இங்கே தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த வரிசையில், திமுகவுக்கு எதிர் முகாமில் நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் பெரிய கட்சி அப்படிங்கிறதையும் காட்டி அண்ணா திமுகவை கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு முயற்சியாகும். அந்த முயற்சிக்கு இரையாக்குவதற்கு தான் சீமானுடைய தொண்டர் படையினரை தேசிய புலனாய்வு முகமை அப்படி லேசாக விசாரித்திருக்கிறது. இந்த விசாரணை நம்மளை பொறுத்த அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றால் இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அவர்கள் என்னதான் ஈழ உறவுகளிடம் இருந்து பணம் பெற்றிருந்தாலும் கூட, பணம் நிறைய பெற்றிருப்பார்கள், திரள் நிதி என்று நிறைய பெற்றிருப்பார்கள். அண்ணன் கார் வாங்கியிருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். அண்ணன் வசதியாக வாழ்கிறார், வசதியாக ஆடம்பரமாக கார்களில் போகிறார், ஆடம்பரமான வீட்டில் தங்கியிருக்கிறார். அதெல்லாம் மாற்று இல்லை. ஆனாலும் கூட தீவிரவாதம் அப்படிங்கிற அந்த முனைப்பு உள்ளவர்களிடம் அவர்கள் பணம் பெற்றிருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவர்களை நம்பி நமக்கு ஏதேனும் விடிவு பிறந்து விடும், திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கனவில், எல்லாம் ஒரு கோபம்தான். அதாவது அந்த இறுதிக்கட்ட ஈழப்போரில் திமுக நமக்கு ஒன்றுமே செய்யவில்லை, ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் திமுக இருந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல், அல்லது அதை புரிந்தும் புரியாதவர்கள் போல் ஒரு மூடத்தனமான நம்பிக்கையில் இருந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியை அவர்கள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பணம் கொடுத்து கொண்டிருப்பார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக சீமானுக்கு பணம் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் அப்படி கொடுக்கவும் மாட்டார்கள். இப்போ நாம் தமிழர் கட்சி முன்னவர்களை தேசிய புலனாய்வு முகமை சீண்டி பார்ப்பது அல்லனா விசாரணைக்கு அழைப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது கண்டனத்துக்குரியது தான். நம்ம என்னத்தான் சீமானோடு முரண்பட்டு கருத்து வேறுபாடோடு களமாடினாலும், சீமானை வா போ அப்படின்னு மூடனே முட்டாளே அறிவிலியே அப்படின்னு திட்டினா கூட இந்த விடயத்தில் சீமானுடைய தம்பிகள் மீது எடுக்கின்ற நடவடிக்கை சரியானதல்ல. ஒருவேளை சீமான் இந்த நடவடிக்கை தேவைதான், யாரது அடுத்த சீமான் என்று அவர்கள் போட்டிக்கு போட்டு கொண்டிருப்பதனால் இந்த மாதிரியான நடவடிக்கை அவர்களை பயமுறுத்தட்டும் அப்படின்னு சீமானே நினைத்திருந்தால் அதற்கு நாம் பொறுப்பில்லை. ஆமாம், நாம் எதுக்கும் பொறுப்பில்லை. ஆனால் இதை சீமான் தான், இந்த விசாரணையை சீமான் தான் திரும்ப வலுவாக இழுத்து கொண்டார் என்பது உண்மை. முதல்ல இதில் இவர்களை சாட்டை துரைமுருகன், இடும்போவனம் கார்த்திக்கு, மதிவாணன், இன்னும் தென்காசியில் உள்ள நண்பர், இப்படி மற்றவர்களை எல்லாம் விசாரிக்கும் போது முக்கியமாக தேசிய புலனாய்வு முகமை இவர்களெல்லாம் விசாரித்திருக்கிறது. வழக்கு என்னவோ 2 பேர் யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்தார்கள், வெடிகுண்டு தயாரித்தார்கள், அந்த இதில் அவர்கள் வெளிநாட்டு உதவியை பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரியான வழக்கு என்றாலும் கூட அதற்கு துளியேனும் இவர்களுக்கு சம்பந்தம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரியான இடத்தை நோக்கி நிச்சயமாக அரசியல் புரிதல் உள்ளவர்கள் நிச்சயமாக அந்த மாதிரி இடத்தை நோக்கி போக மாட்டார்கள். அந்த மாதிரியான குற்றச்சாட்டை மாட்டிக்கிட்டே நம்ம கைத்தட்ட மாட்டோம், அவர்கள் கைத்தட்டுவார்கள். செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்டை மாமா பைய போட்டிருக்க வீடியோ, மாட்டிக்கிட்டான் விட்டாம டெய்லி 3 வீடியோ. ஆமாம், ஏன்னா லட்சக்கணக்கான பேர் பார்க்கலாம் ஊழல்ன்ட்டு. ஒரு குற்றம் செய்தாலே அதிகபட்சமாக 100 நாளைக்கு மேலே யாருமே சிறையில் இருக்க மாட்டான், ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஆமாம், அந்த மாதிரியான தான். அதில் வேறு பல வழக்குகள்லாம் சேர்ந்தா கூட அடுத்தடுத்து ஜாமீன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பல வழக்குகளாக இருந்தால் கூட. இதில் ஜாமீனே கிடைக்காத அளவில் 200 நாட்களுக்கு மேலே ஜாமீனே கிடைக்காத அளவில் ஒன்றிய அரசு வேலை செய்து கொண்டிருக்கிறதுன்னா நீ கை தட்டுறதை பார்த்தா
அடுத்தவனுடைய கஷ்டம் உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறது. என்ன அறிவிலித்தனமோ என்ன முட்டாள்தனமோ நீ சாட்டை மாமா பையெல்லாம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த. அப்போ தான் உன்னுடைய கட்சி வளருங்கிற மாதிரி நீ ஒரு நம்பிக்கை, ஒரு முட்டாள்தனமான மூடத்தனமான ஒரு நம்பிக்கையை வைத்து இந்த மாதிரியான வேலைகளை செய்துக்கிட்டு டெய்லி 4 வீடியோ செந்தில் பாலாஜி பற்றி, செந்தில் பாலாஜி அங்கோடி நட்டம் பண்ணாரு, குனிஞ்சு நின்னாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, விடுமோ ஈடி விடுமோ ஈடி அப்படின்ட்டு நீ குதிய பார்த்தேனா 4 வீடியோ யூடியூப்பில் டெய்லி ஏற்றிக்கிட்டே இருந்தேன். வியூஸ் நிறைய போச்சு, லட்சக்கணக்கான ரூபா வந்துடுச்சு. அதுக்கெல்லாம் ஒழுங்காக வரி கட்டுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒரு கட்சியில் இருக்க, அதனால வரி கட்டுவேன். இல்லைன்னா நீ செந்தில் பாலாஜியை பற்றி வீடியோ போடுறதுனால அதில் உள்ள வேணுங்க பயம் சாட்டை மாமாவுகளுக்கு இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். அதனால் நிச்சயமாக அதாவது தீவிரவாத தொடர்புகளோடு அவர்கள் பிரபாகரனை, விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நிச்சயமாக தீவிரவாத நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்களோடு தொடர்பு வைத்திருப்பார்கள் என்றால் இருக்க முடியாது. ஒரு அரசியல் கட்சி இயக்கமாக நடத்துகிறவர்கள் அந்த மாதிரியான பயணத்தை நோக்கி நிச்சயமாக போக மாட்டார்கள். அது துளியேனும் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்காது. அவர்களுக்கு நான் வழக்கறிஞர் இல்லை, வக்காலத்து வாங்கவில்லை. ஆனால் இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. எத்தனை தான் நான் அவர்களை எதிர்த்து களமாடினாலும் கூட இந்த விடயத்தில் தேசிய புலனாய்வு முகமையினுடைய அரசியல் சித்து விளையாட்டில் இதில் நிறைய இருக்கிறது என்றுதான் தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏகலைவனை பத்திரிகையாளர்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்காமல, ஏகலைவன்ட்டு அவன் தான் ஒரு வீடியோ போட்டான். யாரு நம்ம பிரபாகரனுடைய மகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக யாரிடம் பேசினதாக சொன்னான்? அண்ணன் சீமானிடம் பேசியதாக. நான் பேச போகிறேன், நான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு அண்ணன் சீமானிடம் 1 மணி நேரத்துக்கு மேலாக கதைத்ததாக ஏகலைவன் ஒரு வீடியோ போட்டால் மறுநாளே மறுப்பு அறிவிக்க விட்டால். அண்ணன் அதை பற்றிய எந்த விடயத்தையும் பேசவே இல்லை. பிரபாகரனுடைய மகள் இருக்கிறாரா, துவாராவா இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கூட அண்ணன் அதுக்கு எந்த மறுப்பும் இல்லாமல் கடந்து போயிட்டார். அதெல்லாம் பெரிய தவறு. ஏகலைவன் செய்தது மாபெரும் பிழை அப்படின்னு அண்ணன் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். ஏகலைவன் தன்னை வாயில பேசார், என்னிடம் அப்படி யாரும் தொடர்பில் இல்லை அப்படின்னு அன்னைக்கு சீமான் பேசியிருக்க வேண்டும். வெளிப்படையாக பத்திரிகையில் அறிவித்திருக்க வேண்டும். ஏன் அப்படி செய்யல? அப்போ சீமானை நோக்கித்தான் தேசிய புலனாய்வு முகமை இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பிக்கிட்டு போகணும். நிச்சயமாக அந்த ஏகலைவனை முதல்ல கைது செய்து விசாரிச்சிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, கௌதமனா இயக்குனர் கௌதமன் தான் துவாரகாவுடன் பேசி அவருடைய வீடியோவை வெளியிட்டவர். துவாரகா உண்மையிலேயே துவாரகாவா வேற ஆளா அப்படிங்கிறது அது சந்தேகத்துக்கு பெரிய பல சந்தேகத்துக்கு கூடியது. ஆனால் அவர் வீடியோ வெளியிட போகிறார், அண்ணா வருகிறது இந்தோ வீடியோ அப்படின்ட்டு வெளியிட்டவர் கௌதமன் இயக்குனர். அப்ப அவர் மீது தேசிய புலனாய்வு முகமை பாயாதது ஏன்? விசாரணை அவர் மீதும் வச்சுக்கணும்ல. அப்போ தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவருடைய மகள் அவங்க நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் சில முன்னெடுப்பை எடுப்போங்காங்க. என்ன மாதிரியான முன்னெடுப்பை எடுக்க போகிறாங்க? உன்னை நீ தானே வீடியோ வெளியிட்ட, நீ பேசியிருக்கணும்ல. அப்போ நீ பேசியிருப்பில்ல, அப்போ நீ சொல்லு அப்படின்னு கௌதமனை விசாரணை வளையத்திற்குள் தேசிய புலனாய்வு முகமை கொண்டு வந்திருக்கணும். ஏன் கௌதமனை கொண்டு வரல? நாம் தமிழர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை மட்டும் நோக்கி போவதேன்? முதல் தலைவராக இருக்கின்ற சீமானையும் விசாரிக்கவில்லை. சீமான் என்னை விசாரிக்க வேணும், நானும் இந்த விசாரணைக்கு நேரடியாக போகிறேன் அப்படிங்கிறாரு. சம்மன் இல்லாத யாரையும் அவர்களுடைய அலுவலகத்துக்குள் விடமாட்டார்கள். பெரடியை பிடிச்சி நிச்சயமாக வெளியே தள்ளிடுவாங்க. அது சீமானுக்கு நல்லாவே தெரியும். நாம் தமிழர் தம்பிகள் கவனமாக கேட்கணும். அரசியல் சட்டம் இதெல்லாம் புரிதலோடு நீங்கள் கைத்தட்டுங்கிறது தான் என்னுடைய விண்ணப்பம், வேண்டுகோள். நீங்கள் என்னை பலவார திட்டுதிய என்னுடைய சேனலை முடக்குவதற்கு பெரும்பாரியான அளவில் நீங்கள் அந்த செய்தியை, நான் ஒரு வளர்ந்து வரக்கூடிய யூடியூபர்னு வச்சுக்கிடுங்களேன். உங்களுக்கு என்னுடைய கருத்து பிடிக்கலை, அது வேறு விஷயம். நான் உங்களுடைய கருத்து பிடிக்கலன்னு எதிர்வாதம் தான் பண்ணுறேனே தவிர உங்களுடைய வளர்ச்சிக்கு போய் உங்களுடைய ஆட்களை போய் நீ அதுக்கு போகாத இதுக்கு போகாதன்ட்டு நான் தடுத்து நிற்கனா, கையை கட்டி நிற்கனா? இல்லை. அதே மாதிரி நீங்கள் அதை முடக்குவதற்கான வேலைகளை செய்வது அது நாகரிகமானதா ஜனநாயகமானதா என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேலே நான் உங்களிடம் பேசுவது கெஞ்சுவதற்கு சமமாகி போய்விடும். அதனால்
ஆதரவு தருவக்கூடிய எண்ணம் இருப்பவர்கள் தருவார்கள், அதை பற்றி ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஏகலைவனை விசாரிக்கல, கௌதமனை விசாரிக்கல, நேரடியாக சீமானிடமும் விசாரணைக்கு போகல. அப்ப சுத்தி இருக்கின்ற இவர்களை மட்டம் தட்ட முயற்சிப்பது ஒன்று, சீமானுக்கு போட்டியாக இவர்கள் வந்துவிடக்கூடாது அப்படின்னு ஒன்றிய பாஜக நினைக்கிறதா, அல்லது சீமானே அந்த முயற்சியில் இறங்கி தூண்டுதலில் இறங்கி இருக்காரா, அதையும் நம்ம பலவாறு யோசனை பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இயக்குனர் களஞ்சியம் தீவிரவாதிகளுடன் நான் தொடர்பு வைத்திருந்தேன், எனக்கு நான் பாகக்காய் கூட்டை நான் விரும்பி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. பாக கூட்டை விரும்பி சாப்பிட்டேன், அவங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா வைக்கட்டுமா அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த சாப்பிடுதலே குறியா இருக்க விஷயத்த இயக்குனர் களஞ்சியம் பேசியிருக்காரு, வீடியோலாம் ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அந்த இயக்குனர் களஞ்சியத்தை ஏன் இன்னும் தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்கலை? உங்களை மட்டும் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கின்ற உங்களை விசாரிப்பதற்கான முக்கிய நோக்கம் என்ன? இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கின்ற அனைவருக்குமே தெரியும் யார் மூலமாக வெளிநாட்டில் இருந்து பெருமளவு பணம் வருகிறது, எந்த மாதிரியான பணம் வருகிறது, எப்படி வருகிறது, அதை அவர்கள் எப்படி மாற்றி எடுத்து கட்சிக்கோ இல்லை அண்ணனுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுலாம் மற்ற தலைவர்களுக்கு தெரியும். அதனால இரண்டாம் கட்ட தலைவர்கள் தெரியும், அதனால விசாரிக்கிறார்கள் என்று வைத்திருந்தாலும் கூட அபுபக்கர் அப்படின்ட்டு ஒரு தம்பி தூத்துக்குடிக்காரர் இருக்காரு, அவரை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்காதது ஏனோ? நிச்சயமாக அவரை விசாரிக்க வேண்டும். அவர் விசாரணை வலயத்திற்கு வரக்கூடிய ஆள்தான் அவர். அதாவது அவர் இஸ்லாமியர் என்பதனால் நான் சொல்லலை, அவர்தான் முக்கியமான பண பரிவர்த்தனைகளை அண்ணனுக்காக செய்யக்கூடியவர் என்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த முக்கிய பொறுப்பாளர் ஒருவர் பேசியிருக்கிறார். அதை வைத்து பார்க்கும்போது அவர் மிகவும் வயது குறைந்தவர் தான் என்றாலும் அந்த பொறுப்பில் அவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு மேலாக வேறு யாரோ கட்சியை சேராதவர்கள் கூட இருக்கக்கூடும். ரகசியமான இயக்கமாக ஒரு அமைப்பு, நிதி திரட்டுத அமைப்பு இயங்கலாம். ஏன்னா வீரத்தமிழர் முன்னணி அப்படி இப்படின்ட்டு பல முன்னணிகள் வைத்திருக்கிறது, இல்லை ஒரு ரகசிய அமைப்புகள் இயங்கலாம். அது அண்ணனுக்கு மட்டுமே, சீமானனுக்கு மட்டுமே தெரிந்து கூட அது இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இத்தனை விசாரணைக்கும் காரணகர்த்தாக இருப்பது தினத்தந்தியும். யாரும் கோஷிக்க வேண்டாம், அண்ணன் தினத்தந்தி அதிபர் அவர்களுடைய கட்சியைத்தான் குருமூர்த்தி மூலமாக வாங்கி அவருக்கு கட்சின்ட்டு வச்சுக்கிட்டாரு. ஆனால் தினத்தந்தியை இழிவாக சமீபத்தில் பேசியது ஆடியோவாக வந்தது, நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். தினத்தந்தி அவர்கள் நமக்கு இது பண்ணி அவங்க ஆதரவு கொடுத்தா, அவங்க முன்னுரிமை கொடுத்தா நம்ம வளரப்போகிறோம், சரி போட்டு அப்படின்ட்டு அதில் இருக்கிற சுதாகர் என்பவரை ஏதோ ஒரு கீழ்த்தரமான வார்த்தையால் பேசினார். அன்னை சீமான் பேசினார், அது ஆடியோவாக வந்தது. அது அந்த பேருக்குன்னு அன்னை சொல்லவே இல்லை, அது உண்மையான ஆடியோ தான். அந்த ஆடியோலாம் வரும்போது தினத்தந்தி அதிபருக்கு நிச்சயமாக கோபம் வருமா வராதா? நாம் வளர்த்து விட்டாலும் நம்மளே எதிர்த்து பேசினா, நம்மளை எதிர்த்து பேசுறது பிரச்சனை இல்லை, நம்மளே அவதூறாக பேசுகிறான். நம்ம வளர்த்து விடலைன்னா யாருன்னே தெரியாது. ஏன்னா ஆரம்பத்தில் தினத்தந்தி தொலைக்காட்சி தான் அவரை வளர்த்து விட்டது. அவர் கட்சி ஆரம்பித்த மாதிரில யாருன்னே தெரியாமல் இருக்கும்போது தினத்தந்தி தொலைக்காட்சியில் தான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவரை மேலும் மேலும் மெருகூட்டி வளர்த்து விட்டது தினத்தந்தி தொலைக்காட்சி. அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லியா நம்ம வளரப்போகிறோம், அவர்கள் நம்மை காட்டியா வளரப்போகிறோம் அப்படின்ட்டு ஆணவமாக அண்ணன் பேசியது. அதனுடைய முன்னிலையாளர் சுதாகர் என்பவரை அசிங்கமாக திட்டியது அண்ணனுடைய ஆணவம். அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக தினத்தந்தி அதிபருடைய கோபம் கூட அண்ணாமலையிடம் அவருக்கு ஒரு சிக்னல் தெரியும். அப்போ அதிபர் கோபமாக இருக்கார், தினத்தந்தி அதிபர் இந்த விஷயத்தில் சீமான் மீது கோபமாக இருக்கார். அப்போ நம்ம என்ன கைங்கரியத்தை காட்டலாம், என்னென்ன அரசியல் நிகழ்வுகள் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறதெல்லாம் உணரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் அண்ணாமலை. அத்தனை அரைக்கிருக்கன் என்று அண்ணாமலை யாரும் நினைச்சிடக்கூடாது. அண்ணாமலை அந்த வகையெல்லாம் அடுத்தவர்களுடைய முகம் அறிந்து அவர்களுடைய எண்ணம் அறிந்து செயல்படக்கூடியவர். ஏற்கனவே முன்கூட்டி திரட்டப்பட்ட அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் சீமானிடம் நேரடியாக போகாமல் சீமானுடைய தொண்டர் படையை நோக்கி தேசிய புலனாய்வு முகமை அண்ணாமலை கைகாட்டியதால் தான்
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கைகாட்டியதனால்தான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலைவர்கள் மீதும் அண்ணாமலை கைகாட்டி விடுவதனால்தான் தொடர்ந்து நடவடிக்கைகள், அமலாக்கத்துறை எல்லா நடவடிக்கைகளும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலையும் இங்கு இருக்க ஆளுநர் எஸ்டிபிஐ கட்சி மீது, எஸ்டிபிஐயா இல்லை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது ஒரு தடவை புகார் சொன்னார். அவங்க தீவிரவாத இயக்கம் அப்படின்னாங்க. அவர் சொல்லி கொஞ்ச நாளையிலேயே அவர்களுடைய எல்லா அலுவலகங்களையும் சோதனையிட்டு முடக்குனாங்க, சொத்துக்களை எல்லாம் முடக்குனாங்க. அது எல்லாமே அவர்களுடைய ஏவல் தான். அங்கே எது நடக்கு, உண்மை நேர்மை நடக்கிறதா, சத்தியம் நடக்கிறதா, இல்லை சதி நடக்கிறதா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை இடியோ ஐடியோ தேசிய புலனாய்வு முகமையோ எதுவோ செய்து விட்டு போவதுதான் அவர்கள் வேலை. அந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது கூட புரியாத தற்கூறியாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடாது. நாம் பொது எதிரி யார் என்பதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். அது டெல்லியினுடைய அமைச்சர் மணிஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆகிறது, ஜாமீன் இல்லை. ஹேமந்த் சோரன் முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்ணன் கண்டனம் தெரிஞ்சிருக்காரா? பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களை கைது செய்கிறார்கள் என்றால் ஏன் கைது செய்கிறார்கள்? ஊழல்வாதிகள் அப்படின்னு நாங்கள் உத்தம புத்திரர்கள், அவர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்னு நீங்கள் கைத்தட்டுனா நீங்களும் ஊழல்வாதிகள் தான்டா சண்டாளங்களான்னு உங்களை நோக்கி கை காட்டு தான் யாரு? ஒன்றியத்தில் இருக்கிற பாஜக, இங்கே இருக்கிற அண்ணாமலை. அது கூட புரியாம நாம் யாருக்கு எதிராக முதல்ல களத்தில் யார் பொது எதிரி நான் சொல்வதனால நீங்கள் தம்பிகள் ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை ஏற்றுக்கிடணுங்க அவசியம் இல்லை. ஆனால் களத்தில் நமக்கு யார் பொது எதிரி என்பதை உணர்ந்து, அரசியல் ரீதியாக உணர்ந்து செயல்படுகிறவர்கள் தான் தெளிந்த அரசியல் ஞானம் உடையவர்கள். அவர்கள் தான் முன்னுக்கு வர முடியும், அரசியலில் எதிர்நீச்சல் போட முடியும். அப்படிங்கிறது காலகாலமாக அது நடந்து கொண்டு இருப்பது, முத்திரை பதித்திருப்பது, அதுதான் உண்மை. அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நம்ம யார் கூட சேரண்டாம். நீங்கள் களமாடுத விதம் வேறு விதமாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் தெளிந்து செய்யலாம். எங்கே நம்ம கோடாரியை செலுத்த வேண்டுமோ அங்கே கோடாரியை செலுத்தாமல் ஒத்த கருத்துடையவர்கள் மீதே நம்மளுடைய கோடாரி பாய்ச்சல் இருந்தால் அப்போ எதிரி பலமாக நம்மை தாக்கி ஜெயித்து விட்டு போவதற்கு நீங்களே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. நாங்கள் என்ன ஏ டீமா பி டீமா, நீ தாண்டா பி டீம் அப்படின்ட்டு நீங்களாவே பேசிக்கொண்டு நீங்களாவே இங்கு உள்ளவர்களுடைய காலை வாரி போட்டு பிஜேபி வருவதற்கு நீங்கள் தான் காரணமா, அதாவது நீங்கள் ஒருவர்கள் காரணமாக இருந்து பிஜேபி வந்துடும் அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக உங்களை சொல்லலை. அவர்கள் வாக்கு பிரிப்பில் பலவித யுத்திகளை கையாளுகிறார்கள். அந்த யுத்திக்கு நீங்கள் பலியாகாதீர்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுதோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் மீது தேசிய புலனாய்வு முகமை தன்னுடைய கண்ணை பதித்திருப்பதை நாம் கண்டிக்கிறோம், நிச்சயமாக கண்டிக்கிறோம். இதில் நம்ம கைத்தட்டி வேடிக்கை பார்க்கணும், ரசிக்கணும், சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு துளியும் கிடையாது. நமக்கு இதில் ஏற்பு இல்லை. இது ஒரு விதமான அரசியல் பழிவாங்கும் முயற்சி. அவர்களுக்கு அண்ணன் ஏதோ ஒரு வகையில் ஈடு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெளிவாக தெரிகிறது. அண்ணன் ஒரு கூட்டணி தர்மத்திற்குள் போக மாட்டேக்காரா, ஏதோ ஒன்று. அதனால் அண்ணனிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அதனால் அண்ணனே அதற்கு தூண்டுகோலாக வேலை செய்கிறாரா அப்படிங்கிற ஆய்வுகளை எல்லாம் நம்ம ஒரு நிலைப்பாட்டில் நின்று பார்க்க முடியாத இதுதான் அரசியல்.